ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம், எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா நான் பேசக்கூடிய இந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, பொதுவா சினிமா அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சியான விஷயம் தான். ஸோ எந்த அளவுக்கு மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள், நடிகைகள் எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறாங்களோ சோ அந்த அளவுக்கு மக்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளே அப்படிதான் பண்ணுவோம். பொதுவா ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்காக நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வேணாலும் இறங்கி போவோம், எந்த அளவுக்கு வேணாலும் என்ன வேணாலும் செய்வோம். அந்த மாதிரி தான் நம்மளோட ஒரு மனநிலையே இருக்கும். அப்போ நமக்கு பிடிச்ச நடிகர்கள், நடிகைகள் அப்படின்னு ஒரு படம் அவங்க பண்ணாலும் சரி, இல்ல ஒரு பாடலுக்கு ஆடினாலும் சரி, இல்ல ஒரு பாட்டே அவங்க பாடினாலும் சரி, இல்ல இந்த ட்ரெஸ்ஸை போடுங்க, இந்த காஸ்டியூம் யூஸ் பண்ணுங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாலும் நாம அதை உடனே அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போகி இன்னைக்கு நாம வந்து தமிழ்நாட்டையே தூக்கி அவர் கையில கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த நடிகர் யாரு அப்படின்னு சொல்லி. சோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கன்றது இது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். பட் இப்ப நம்ம அதை பத்தி பேச போறது கிடையாது. தனக்கு பிடிச்ச நடிகர்களுக்காக, நடிகைகளுக்காக ஒரு சில ரொம்ப அதாவது என்னன்னு சொல்றதுன்னே தெரியல அவங்களெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அவங்க மேல வந்து லவ் வச்சிருப்பாங்க, அஃபெக்ஷன் வச்சிருப்பாங்க. அப்படியே தலைவன் அதாவது வெரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தலைவன் வெரியன்ஸ், த்ரிஷா வெரியன்ஸ், விஜய் வெரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கக்கூடிய விஜய் வெரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாரும் தற்குறிகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் அதுக்கான அர்த்தம் வந்து ஒரு முழுமையான அன்பு, தன்னை மீறி அதாவது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு சில மக்கள் அதாவது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து நடிகர்கள் மேல வச்சிருக்காங்க. முக்கியமா நடிகைகள் மேல நிறைய பேர் வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருந்ததுனாலதான் 80ஸ்ல ரொம்ப பெரிய ஹீரோயினா வலம் வந்திருந்தாங்க நடிகை குஷ்பு. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு தமிழ்நாட்டுல. குஷ்புக்கு தான் முதலா வந்து கோவிலே கட்டினாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்த பல நடிகைகள் இருக்காங்க. ஆனா எந்த ஒரு நடிகைக்கும் யாரும் இப்படி ஒரு கோவில் கட்டுற அளவுக்கு ஃபேனா இருந்தது கிடையாது. இவ்வளவு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் எந்த ஒரு நடிகைக்கும் இருந்தது கிடையாது. 90s இருக்கட்டும், 70s இருக்கட்டும். சோ 80ஸ்ல பாத்தீங்கன்னா குஷ்புக்கு தான் மிகப்பெரிய ஒரு இடத்தை மக்கள் கொடுத்திருந்தாங்க. சோ அவங்களுக்காக திருச்சியில கோவிலே கட்டி வச்சிருந்தாங்க. சோ குஷ்புக்கு கோவில் கட்டினது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அடையாளமான விஷயமா இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுகிட்டு இருக்கு. பட் பல சர்ச்சைகள்ல பாத்தீங்கன்னா அந்த கோவிலானது 2006ல வந்து இடிச்சிட்டாங்க. இப்ப அந்த கோவில் இல்ல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. பட் நான் போய் நேர்ல பார்த்தது கிடையாது. மேபி நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா வேற எந்தெந்த நடிகர்களுக்கு எல்லாம் கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில நடிகர்கள் தான் இருப்பாங்க. பட் தெரியாத ஒரு சிலரும் இருக்காங்க. இப்போ நான் அதை சொல்றேன். சோ நடிகை சமந்தா இப்போ அவங்க தமிழ்ல 2-3 வருஷமா படங்கள் பண்ணல. அவங்களோட பர்சனல் லைஃப்ல எக்கச்சக்கமான பிரச்சனை. அது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா எப்படி நாம வந்து ஆதரவு கொடுப்போம், அன்பை கொடுப்போமோ அதே மாதிரி சமந்தாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்பையும் ஆதரவையும் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகள்லயும் சமந்தாக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்கதா செய்யறாங்க. அந்த வகையில பாக்குறப்போ தெலுங்கானால சமந்தாவை ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், அதாவது இத்தனைக்கும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, இருந்தாலும் வீடு கட்டினேன் அப்படின்னா கண்டிப்பா அதுல சமந்தாக்குன்னு ஒரு கோவில் கட்டி தான் நான் வீடையே கட்டுவேன் அப்படின்னு அவர் வந்து ஒத்த காலில் நின்று வீடை கட்டி அதுல சமந்தாக்கும் ஒரு சிலையை வச்சு அதை கோவிலா வச்சு அந்த இடத்த வந்து பல பேர் அதாவது சமந்தாவோட ரசிகர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தான் ஓப்பனிங் ஃபங்க்ஷனே பண்ணியிருந்தாரு. ஓப்பனிங் ஃபங்க்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம கேக் வெட்டியிருக்காரு. அந்த கேக்ல சமந்தாவோட போட்டோ இருக்கு. அந்த கேக்கை தன்னோட மனைவி கையாலே அவர் வெட்டியிருக்காரு. உண்மையிலே எல்லா பெண்களுக்குமே ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். இன்னொரு பெண் மேல உனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஈர்ப்பா, இவ்வளோ பெரிய காதலா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஆனா அவங்களோட மனைவி கொஞ்சம் கூட வந்து அது எதுவுமே வெளிக்காட்டிக்காம அவரோட சேர்ந்து அவங்களுக்கும் சமந்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாவே கொண்டாடி இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவர் வந்து தன்னோட வீட்லயே சமந்தாவோட சிலையை வச்சு தினமும் அதுக்கு வந்து பூஜைலாம் பண்ணி தினமும் சமந்தா கிட்ட பேசுற மாதிரியே பல விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்காராம். இதெல்லாம் கேட்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, அப்பா இப்படியெல்லாம் ஒரு ரசிகர் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி.
அடுத்ததா நிதி அகர்வால். நிதி அகர்வால் சிம்பு கூட ஈஸ்வரன் படத்துல நடிச்சாங்க. அந்த படம் பெரிய அளவுல போகல. பட் இருந்தாலும் அந்த படத்துல ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் ஹிட் ஆயிருந்தது. அதுக்கப்புறமா நிதி அகர்வால் தமிழ்ல ஒரு சில படங்கள் பண்ணாங்க. இருந்தாலும் எந்த படத்துலயும் அவங்களோட பேர் வந்து பெரிய அளவுல பேசப்படல. மத்த லாங்குவேஜ்ல அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நிதி அகர்வால் அப்படின்னா தமிழ்நாட்டுல கொஞ்சம் பேர் வந்து கம்மியா தான் இருக்கும். எல்லாருக்குமே அவங்கள தெரியாது. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நடிகைக்கு கூட ஒரு ரசிகர் வந்து கோவில் கட்டி வச்சிருக்காங்களாம். சோ அதை கேட்க இன்னும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. ஆமாங்க, நிதி அகர்வாலுக்கும் அவங்களோட ரசிகர் ஒருத்தவங்க அவங்க வீட்டிலேயே சிலை வச்சு தினமும் சாமி மாதிரி கும்பிட்டுட்டு இருக்காங்களாம். சோ அவங்களுக்கு புது புது சேலையெல்லாம் வாங்கி அந்த சிலைக்கு கட்டியும் அழகு பார்ப்பாங்களாம். சோ நிதி அகர்வாலை எப்படி அவர் நேர்ல பார்த்தா ரியாக்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த சிலைக்கு முன்னாடி போயிட்டு அவர் ரியாக்ட் பண்ணுவாராம். இதை பார்க்கக்கூடிய அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னப்பா இது இப்படியெல்லாமா ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க, இவங்க எல்லாம் உண்மையிலேயே நார்மல் பீப்புள்ஸா அப்படின்ற மாதிரி அளவுக்கு தான் எல்லாருமே சந்தேகமா பாக்குறாங்களாம். சோ அதே மாதிரி குஷ்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நடிகைகள்ல அப்படின்னா இந்த 3 பேருக்கு தான் வந்து சிலையெல்லாம் வச்சதா மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. ஆனா நடிகர்களுக்கும் சிலை வச்சிருக்காங்க. ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டாருக்கு சிலை வைக்கல அப்படின்னா தான் அது வந்து ஆச்சரியமே. சோ இப்ப வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. உண்மையிலே அந்த அளவுக்கு அவர் வந்து சின்ன வயசுல இருந்து தீவிர ரஜினி ஃபேனா இருந்திருக்காரு. சோ சூப்பர் ஸ்டாருடைய ஒவ்வொரு படத்தையும் பல முறை பார்த்திருக்காரு. அவ்வளவு அளவுக்கு ரஜினி ஃபேனா அவர் இருந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் படத்துல என்ன டயலாக் பேசுறாரோ உடனே அதை வந்து தன்னோட லைஃப்லயே அவர் ஃபாலோ பண்ணுவாராம். சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றாரோ அதை தான் எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் அவர் சொல்லுவாராம். முழுக்க முழுக்க நடை உடை பாவனை இது எல்லாமே அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரி அவர் பண்ணுவாராம். சோ எப்படியாவது நாம வந்து அவருக்கு ஒரு சிலையை வச்சிரணும் அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்லயே சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சிலையும் வச்சிருக்காரு. அதோட ஓப்பனிங் ஃபங்க்ஷன்ல எல்லாம் பண்ணி சோசியல் மீடியாவுல அந்த வீடியோலாம் அவர் வந்து வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருந்தது. சோ அதுவும் வெளியில எல்லாம் எங்கேயும் வைக்கலங்க. மதுரையை சேர்ந்த ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காரு. மதுரையில தான் சூப்பர் ஸ்டாருக்கு சிலை வச்சு தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களாம். சோ உண்மையிலே இதெல்லாம் கேட்கிறப்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்குல்ல. வாழ்ந்தா ஒரு மனுஷன் இப்படிதான்ப்பா வாழணும் அப்படின்றதுக்கு தான் இவங்க எல்லாம் எடுத்துக்காட்டா இருக்காங்க. அடுத்ததா ஹிந்தி நடிகர் அமிதாப் பச்சன். இங்க எப்படி நாம சூப்பர் ஸ்டாரை கொண்டாடுறோமோ அதே மாதிரி ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அமிதாப் பச்சன் தான் ரொம்ப சீனியர் நடிகர். சோ இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னா அவர் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. இப்ப கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா நம்மளோட சூப்பர் ஸ்டார் மாதிரி கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா லீட் ரோல் தான் அவருக்கு எல்லாமே கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலும் அவருக்கு இருக்கு. சோ உலகம் ஃபுல்லாவே அமிதாப் பச்சனுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ அததான் நான் ஃபர்ஸ்டே ஷார்ட்டா சொல்லிட்டேன். நம்ம எப்படி சூப்பர் ஸ்டாரை கொண்டாடுறோமோ அதே மாதிரி தான் அமிதாப் பச்சனுக்கும் நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ அவருக்காக உயிரியே கொடுக்குற அளவுக்கு எல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ ஒரு டைமிங் வந்து ஷூட்டிங்ல அவருக்கு கத்தி குத்து உடம்புல பட்டுட்டு இருக்கு. சோ அவர் வந்து கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன்ல இருந்திருக்காரு. அப்போ அவர் குணமாகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த உலக நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வேண்டிக்கிட்டாங்களா. அத்தனை பேரோட பிரேயர் தான் அவர் திரும்பவும் நல்லபடியா குணமாகி வந்தாரு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியும் இருக்கு கண்டிப்பா. சோ அந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து அவருக்காக பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் கூட ஒரு சர்ஜரின்னு சொல்லி ஃபாரின்ல போய் பண்ணாரு. அப்பவும் அப்படிதான் எல்லாருமே கோவில்கள்ல போயிட்டு அபிஷேகம் பண்றது, வேண்டுதல் பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அவருக்காக. சோ இதெல்லாம் தான் ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அமிதாப் பச்சனுக்கு மும்பைல இருக்கிறவங்க கூட செலவு வைக்கலங்க. கொல்கத்தால இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் செலவு வச்சு சாமி மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்காராம். எப்படியாவது தன்னோட வாழ்நாள்ல ஒரு தடவையாவது அமிதாப் பச்சனை நேர்ல பாத்துறணும், இந்த சிலைக்கு அவர் வந்து மாலை போடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அவர் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காராம். சோ அந்த ரசிகருடைய ஆசை நிறைவேறுமா இல்லையா அப்படிங்கறத ஃபியூச்சர்ல பார்க்கலாம். பட் அமிதாப் பச்சன் வந்து தெலுங்கானால இருக்கக்கூடிய அந்த சிலையை பாக்குறதுக்கு எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். அதனாலேயே அவரோட போட்டோஸ் எல்லாமே எடுத்து எடுத்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டே இருப்பாராம். அதாவது அமிதாப் பச்சன் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருப்பாராம். சோ மேபி என்னைக்காவது ஒரு நாள் அவர் பார்த்தா வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. பட் இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ உண்மையிலே இவங்க எல்லாம் நார்மல் பீப்புளா இல்ல அப்நார்மல் பீப்புளா அப்படின்னு தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒரு மனுஷன் அன்பு வைக்கலாம், அதுக்காக இப்படியெல்லாம் ஓவர் அன்பு வைக்க கூடாது. ஏன்னா பொதுவா வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்ல ஒரு கோவில் கட்டுறதுக்கோ எவ்வளவு பெரிய செலவாகும் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அந்த செலவுல எக்ஸ்ட்ரா செலவா இந்த மாதிரி செலவு வைக்கிறது, கோவில் வைக்கிறது, பூஜை பண்றது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அம்மாக்காக கோவில் கட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அம்மாக்கு பிடிச்ச தெய்வத்துக்காக தனியா கோவில் கட்டியிருக்காங்க. சோ இன்னும் ஒரு சில நடிகர்கள் தனக்கு பிடிச்ச தெய்வத்துக்காக கோவில் கட்டியிருக்காங்க. கண்டிப்பா இது மூணுமே நான் யார சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், சோ ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் தன்னோட அம்மா மேல வச்சிருக்கக்கூடிய அதீத அன்பால அம்மாவுக்கு கோவில் கட்டினார். இது உண்மையிலே ஒரு நல்ல
நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு தெய்வம் அப்படின்னா அது அம்மா மட்டும்தான். அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ண வேற எந்த ஒரு உறவுமே கிடையாது. சோ அடுத்ததா தளபதி விஜய் அவர்கள், அதாவது இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜயோடைய அம்மா சோபா அவங்களுக்கு சாய்பாபா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் சாய்பாபாக்கு கோவிலே கட்டி கொடுத்திருக்காரு. அந்த கோவில்ல தான் போயிட்டு சோபா அவர்கள் வாரம் வாரம் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அர்ஜுன் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். சோ அவங்க குடும்பத்துல எல்லாருமே அந்த சாமியை தான் வழிபடுவாங்க. அதனால ஆஞ்சநேயருக்காக போரூர்ல மிகப்பெரிய ஒரு கோவில் கட்டியிருக்காரு. சோ அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி நடிகர்கள் நடிகைகளுக்கு எல்லாம் கோவில் கட்டுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் சில்லியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் சொன்ன இந்த நடிகர்கள்ல யாருக்கு கோவில் கட்டுறது ஒர்த் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.